கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லு கர்த்தர் நல்லவர் தானே? கர்த்தர் நல்லவரா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் இல்லையா துக்கத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் இன்னும் ஒரு நாள் அவருடைய சமூகத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிற தயவுக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அல்லது ஒரு நாள் அவர் இன்னும் ஒரு விஷயம் அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய அன்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமேன். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றாக ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த மாதம் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழில் வியாபாரத்தில் அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதா? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும். அப்போது எவைகள் எல்லாம் கீழே நிறைய சொல்றார் ஆண்டவர். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற பலவிதமான தேவைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த மாதம் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு மாத்திரம் இந்த மாசம் ஆண்டு கொஞ்சம் கூட கொடுப்பார். இந்த மாதம் இப்போ அவர் தேடி வந்து காலங்காத்தால உங்களுக்கு நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மாத்திரம் இந்த மாதம் ஆண்டவர் சிலதை கூட கொடுப்பார். அப்போ மற்றவங்களாம் பாஸ்டர் வசனம் தானே, நான் தான் சொன்னேன் இல்லையா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை பொய் சொல்வதில்லை. அது நமக்கு நிச்சயமாய் நன்மையில் உண்டாக்கும். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம நடக்க, நம்ம செபிக்க, நம்ம செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்கிறார். போன மாதம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் புதையலையும் தருவேன் சொன்ன ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு முன்பாக போனார். நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வர யோசித்த பல கோணலான காரியத்தெல்லாம் அவர் செவ்வைப்படுத்தி மறுபடியும் நம்ம இந்த 7வது மாதத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி இன்னும் ஒரு விசை அவருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த மாதமும் தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தை நாம் தியானம் பண்ணுவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். எத்தனை நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் எப்போதுமே நம்மளை உயர்த்துவதற்கு அவர் ஆசைப்படுகிற தெய்வம். ஏன்னா என் பிள்ளைகள் இல்லையா இப்படியே இருப்பதை அவர் விரும்புவது கிடையாது. உங்க பிள்ளைகள் நாளுக்கு நாள் உயர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் இல்லையா, எல்லா விதத்திலும் நீங்கள் இந்த உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இல்லையா? உண்மைதானே? அவருடைய ஆசை. உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கு நீங்க விரும்புவீங்க? உங்க பிள்ளைகள் எப்படி நீங்க விரும்புவீங்க? உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் இல்லையா, இந்த தேசத்துல உயர்ந்து இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா, அது நம்ம விரும்புறோம் இல்லையா? அதே போலதான் தேவனும் நம்ம அந்த 28 உபாகம் 21 சொல்வாரு, சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தால் பார்த்து கை கொடுத்து, சிஸ்டர் ஏற்ற காலத்தை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரதர் ஏற்ற காலத்தை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க. நீங்க இப்படி இருக்க போறது இல்லை, இப்படியே இருக்க போறது இல்லை இல்லையா? காலங்கள் மாறுகிறது. ஏன்னா பைபிள் சொல்றது தானியேல்ல
காலங்களையும் சமயங்களையும் அவர் தம்முடைய கரத்திலே வைத்து இருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். காலங்களையும் சமயங்களையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்து இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிறார். அதனால எல்லாவற்றையும் தம் கரத்தில் வைத்திருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்த என் பலத்த கருத்துக்குள்ள என்ன பண்ணு அடக்கி. ஆமா சொல்லுங்க. ஏன்னா தேவன் நம்மை உயர்த்த அவர் முடிவு எடுத்துட்டார்னா அது யாரும் தடுக்க முடியாது. பைபிளில் நம்ம பல பேரை பார்க்கிறோம், பல பேர் இல்லையா. நீங்க ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்க, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு ஏறக்குறைய 13 வருடங்கள் காத்திருந்தார். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஈசாக்கு ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் காத்திருந்தார் இல்லையா. ஆமென். காரணம், தேவன் அவர்களை உயர்த்துகிற வரைக்கும் பைபிள் சொல்லுது வசனம் அவர்களை புடமிட்டு கொண்டே இருந்ததாம். 105வது சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 105 சொல்லுகிறார், தேவனுடைய கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புரியுதா? ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு முன்பாக அவருடைய வசனம் உங்களை புடமிடும், உங்களை சுத்திகரிக்கும், உங்களை ஆராய்ச்சி பண்ணும், உங்களை உருவாக்கும். ஆகதான் இந்த வசனத்துடைய கீழ்ப்ப சொல்லுது. நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அந்த கீழே வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ணுவாரா? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். கைதட்டுங்க பார்த்து. எப்ப அவர் உயர்த்துவாரு? ஏற்ற காலத்தை உயர்த்துவாரு. அதுக்கு முன்பாக என்ன பண்ணுவாரா? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவாராம். ஏன்னா அவர் சீர்படுத்தாம எதுவுமே செய்து கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு முன்னாடி அவருடைய வசனம் உங்களை என்ன பண்ணுமா? நல்லா போட்டு புடமிட்டு கொண்டே இருக்குமா, உங்களை சீர்படுத்துவாராம். சீர்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ அந்த அந்த ஆச்சாரிங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தை சரிப்படுத்துறதுக்கான ஒரு இது இலப்புளி. ஆமாம், அது ஷார்ப்பாக இருக்கும். அதை போட்டு இந்த ஆச்சாரி சருன்னுவார். பார்த்தீங்கன்னா அந்த செதில்லாம் என்ன பண்ணும் போகும். அப்போ கவனிங்க, அதை தடவி பார்ப்பார். இன்னும் சரியில்லை இன்னும் போட்டு என்ன பண்ணுவார்? பார்த்துருக்கீங்களா? பார்க்கல, பார்க்கணும். இப்போதான் மாறி போச்சு எல்லாமே. அப்போ உங்களை சீர்படுத்துற வரைக்கும் அவருடைய வசனம் என்ன பண்ணும்? உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கும். ஆனா சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை அதுதான் உயர்வு. அதனால கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறீங்களா? அதுதான் உங்களை ஆண்டவர் சீர்படுத்துறான்னு அர்த்தம். அந்த பாடுகள் தான் உங்களை சீர்படுத்துவது, உங்களை ஸ்திரப்படுத்துவது, உங்களை பலப்படுத்துவது, உங்களை நிலைநிறுத்துவது. ஆமா சொல்லுங்க. சரி, அதனால இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலம். அதுக்கு ஆங்கில போட்டு டியூ டைம். ஏற்ற காலம்னா இப்போ நம்ம இந்த டியூ கட்டுறோம்ல, டியூ. ஏற்ற காலம்னா டியூ டைம். இப்போ ஒவ்வொரு மாசம் டியூ கட்டுறோம். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் ஒரு டியூ இருக்குப்பா, நானும் அதை செய்வேன். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு முறை மரியாள் வந்து இயேசுகிட்ட, இயேசுவே திராட்சை ரசம் இல்லை
என்று சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. அந்த அம்மா போயிட்டு வேலைக்காரை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரை கூப்பிட்டு வெளியே இருக்கிற கற்சாலை கொண்டு வந்து உள்ள வைக்கும்பான்னு சொன்னார். இப்போதான் என் வேலை வரலன்னு சொன்னார். ஆனால் பாருங்க, உடனே அவருடைய வேலை வந்து விட்டது. ஆமா, அப்ப பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். என்னென்ன காரியத்தில் தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ, அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ப்ரமோஷனா இருக்கலாம், இல்லையா குடும்பமா இருக்கலாம், எல்லாத்திலுமே தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக்க வேண்டும், நீங்கள் கீழாகாமல் மேலாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும்? சிறந்திருக்க வேண்டும் என்று தேவன். புரியுதா? அதுதான் தெய்வத்துடைய ஆசை, தேவனுடைய ஆசை. அப்போ இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். அது வரைக்கும் என்ன பண்ண? என் பலத்த கையில அடங்கிரு. அங்கதான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். அடங்க முடியல, வெயிட் பண்ண முடியல. புரியுதா? ஆனா கவனிங்க, அவருடைய கரத்துல நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த மாசம் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். இந்த மாசம் இப்போ நம்ம கேட்க ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இது நம்புறீங்க? வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். இது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்வோனுடைய வேலைக்காரர் 2 பேர், பானபாத்திரக்காரன், சுயம்பாகி. பானபாத்திரக்காரனா ராஜாவுக்கு மது ஊத்தி கொடுக்கிறவன் பானபாத்திரக்காரன். இந்த சுயம்பாகினா என்னன்னா அப்பம் சுடுகிறவனா. சுயம்பாகினா யாரு? அப்பம் சுடுகிறவன். இந்த 2 பேருமே ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க. கவனிக்கணும். இவரு மது ஊத்தி கொடுக்கிறவர், பானபாத்திரக்காரனா ராஜாவுக்கு மது ஊத்தி கொடுக்கிறவர். சுயம்பாகினா ராஜாவுக்கு இந்த அப்பம் அல்லது சோறு போடுறவர் அல்லது சமையல்கார். அவர் என்ன சொல்லலாம்? சமையல், அவருக்கு ராஜாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்கிறவர். இந்த 2 பேருமே முக்கியமானவர்கள். அதுவும் இந்த சுயம்பாகி ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன்னா இந்த சுயம்பாகி என்ன வேணாலும் பண்ணலாம். ராஜாவை அழிக்க செயல்படலாம், ராஜாவை கொல்ல அவன் செயல்படலாம், இல்லையா? ராஜாவை முற்றிலுமாகவே க்ளோஸ் பண்ண அவன் முயற்சி பண்ணலாம். எப்படியோ இந்த 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. பார்வோனுடைய ஜென்ம நாள் வரும்போது கவனிங்க, இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதுக்கு நடுவில் யோசேப்பு சிறைசாலையில் இருந்து அவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க. அந்த கனவுக்கு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? அவங்க ராஜா கிட்ட யோசேப்பு சொல்றாங்க. யோசேப்பு அவங்க 2 பேருடைய கனவுக்கும் பதில் கொடுத்து ஒன்று சொல்றான். பானபாத்திரக்காரனை நோக்கி, இன்னும் 3 நாளுக்குள்ள ஆண்டவர் உன் தலையை உயர்த்திடுவார். இது உனக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன். இந்த 3 நாட்களுக்குள்ள தேவன் உங்கள் தலைகளை உயர்த்தும். ஏதோ ஒரு காரியம் நடக்கும், ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஏன்னா இவன் நிறைய தப்பு பண்ணல. ஆனா சுயம்பாகி அந்த அப்பம் சொல்றவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய தலையை அவனை தூக்கு போட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய வேலை என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, உண்மையா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை உயர்த்துவார். அநேக சமயம் பாருங்க, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ,
நாம் அதில் உண்மை இல்லாமல் போகிறபடினால இப்போ இந்த பானபாத்திரக்காரன் உண்மையா இருந்திருக்கிறான். அதுதான் அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது, மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு இல்லையா? ஆனா இந்த அப்பம் சுடுகிறவன் ஏதோ தவறு செய்து விட்டபடினால்தான் கர்த்தர் அவனை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், ராஜா அவனுடைய தலையை உயர்த்தி அவனை மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். புரியுதா? ஏன்னா உண்மைக்கு என்னைக்குமே ஒரு மரியாதை உண்டு. உண்மை உள்ள மனுஷன் என்னைக்குமே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். உண்மை ஒரு நாள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். அதனால நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்க வேலைகளிலே, உங்களுடைய பொறுப்புகளிலே, புரியுதா, உங்களுடைய தாளந்துகளிலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், சபையில், எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்? தெய்வத்துக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரு நாளும் உலகத்தின் சத்தத்தை கேட்டு தவறு செய்து விடவே கூடாது. ஆமா, கவனிங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சில தவறுகள் இல்லையா, கலப்படங்கள், போலிகள், சில சமயம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகள் கூட ஏமாந்து போகிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போலிகள், உண்மை தரமற்ற காரியங்கள், தரமற்ற செயல்கள், தரமற்ற பொருட்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலுமே என்ன பண்ணோம்? உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முடிவை தேவன் அதை மகிழ்ச்சி ஆக்குவார். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல சம்பவம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த உண்மை தன்மை இல்லையா? 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன்னை உயர்த்துவேன், ஆனால் உன்ட்டு நான் எதிர்பார்க்கிற உண்மை இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டு சொன்னாரு, உன்ட்ட உண்மையே இல்லை. கவனிங்க, உங்களால உண்மை இருக்கான்னு எதிர்பார்க்கிற ஆண்டவர். ஆனால் கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருந்தா போதும், கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருந்தா போதும். கொஞ்சத்தில் அவனை ரொம்பலாம் எதிர்பார்க்கணும். அவன் ரொம்ப நல்லவர் இல்லையா? உன்னால 100% உண்மையா இருக்க முடியாதுன்னு தெய்வத்துக்கு தெரியும். அப்பா நிம்மதி பாஸ்டர், இல்லை நீ 100% கொடுக்கணும், ஆனா இப்ப முடியல, ஆனா நீ முயற்சி எடுக்கணும். நீங்கள் 100% தெய்வத்துக்கு முன்பாக உண்மையாய் இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற உயர்வு ஒரு நாளும் வராது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவன் ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எங்க உயர்த்தினாரு? தேசத்திலே உயர்த்தினார். எத்தனை பேர் தேசத்திலே ஒரு நல்ல, நீங்க ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்னா உங்களை தேசத்தில் தேவன் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமா சொல்லுங்க. நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு கிறிஸ்து பிள்ளை 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களாம், 12th ஒரு நல்ல மார்க் வாங்கி ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா. நானும் ஏங்கி எனக்கும் வயசு போயினே இருக்கு. ஆனால் இது வரைக்கும் என் கண்ணால் பார்க்கவே இல்லை. எங்கள் ஆண்டவர் இயேசு தான் எனக்கு உதவி செய்தார், நான் ஜெபம் பண்ணி தான் படித்தேன், இயேசு எனக்கு உதவி செய்தார்னு ஒரு சாட்சி சொல்கிற ஒரு செய்தி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை இல்லையா? ஆனால் பைபிள் நான் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற உன்னை என்று இந்த உலகத்தை ஜெயித்தவன் யார்? அப்போ கவனிங்க, தேவனால் பிறந்த யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? உயர்த்தப்படுவாங்க, உலகத்தை ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவருடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது. ஆமா சொல்லுங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். தானியேலுடைய லைஃப்ல இல்லையா பல பிரச்சனைகள், அவனுடைய உண்மையை அழிக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள். அப்பொழுது பிரதானிகளும் பாருங்க, பைபிளை பாருங்க ப்ளீஸ், பைபிளை பாருங்க. தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே
தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தும்படி முகாந்திரம். கவனிங்க, இன்னைக்கும் இந்த உலகம் உங்களையும் என்னையும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையா இருக்கலாம். எல்லாத்திலையுமே உங்களை குற்றம் கண்டுபிடிக்க இன்னைக்கு இந்த உலகம் முகாந்திரம் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆமா சொல்லுங்க, உண்டு தானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்காணிப்பு கேமராலாம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு மேல தேவன் ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கிறார். புரியுதா? அதனால நம்ம எங்க போய் மறைஞ்சாலும் சரி, நீ பாதாளத்தில் படுக்க போட்டாலும் சரி, அங்கேயும் தேவனுடைய கை உன்னை என்ன பண்ணுமா? பிடிக்கும். அதனால நம்ம எங்குமே மறைய முடியாது. அப்போ கவனிங்க, தானியேலை ராஜ்யத்தின் விசாரிப்பிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது. கைதட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து அதான் சொல்றார், உங்களையும் என்னையும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இந்த உலகமோ இல்லையா மக்களோ முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், குற்றம் கண்டுபிடிக்க நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ தேவன் ஆட்டோமேட்டிக் உங்களை உயர்த்திடுவார். ஏங்க உயர வரல? ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆசை வரல? இல்லையா? பைபிள் சொல்லுது, சங்கீதம் 33 சொல்றாரு, கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆனா இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்க ஜனங்க? சொல்றாங்க, ஏசு ஏசுன்னு போறீங்களே இல்லையா, இந்த ஏசு ஏசுன்னு கும்பிடுறீங்களே, ஏன் உங்க வாழ்க்கையில் இது இல்லை? ஏன் உங்க வாழ்க்கையில் இது நடக்கல? ஏன் உங்க வாழ்க்கையில் இது இப்படி நடந்தது? இப்படிலாம் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, முகாந்திரம் தேடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ நம்ம அந்த உண்மையை என்ன பண்றோம்? தவறு விட்டு கொண்டே இருக்கிறோம். உண்மை ஒரு கனி, தெரியுமில்ல? உண்மை ஒரு கனி. ஆமா இல்லையா? 9 கனியில அது உண்மை ஒரு கனி இருக்கு. கவனிங்க, இந்த தானியேலை அவருடைய விசாரிப்பிலே குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் தேடுகிறார்கள். ஆனா ஒரு முகாந்திரத்தையும் பார்க்க முடியல. இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமே. அப்போ உங்களையும் என்னையும் இன்னைக்கு அப்படி முகாந்திரம் தேடினாங்கன்னா எத்தனை பேர் மாட்டுவீங்க, எத்தனை பேர் மாட்ட மாட்டீங்கிறத நீங்க தான் சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் மாற்றம் தெரியுங்களா? திடீர்னு டிஓ வராருன்னு சொல்றாங்க, அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அது எப்பவுமே நம்ம பெரிய டிஓ நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தானியேல் உங்களை போல என்ன போல 10 மாசம் தான் இல்லையா? அவனை 12 மாசமா இல்லை 13 மாசமா இல்லை 10 மாசம் தான். அவனால இந்த உலகத்தில் உண்மையாய் வாழ முடியுமானால் ஏன் உங்களால என்னால உண்மையாய் வாழ முடியாது என்பதை நீங்கள் தீர்மானிக்க பண்ண வேண்டும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அதனால தாங்க ஆண்டவர் தானியேலை உயர்த்தினார். சிங்கங்களின் வாய்க்கு அவனை தப்பிவித்தார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இல்லையா, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு உங்களை இந்த மாசம் தேடி வந்தாலும் ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் தெய்வம் இல்லையா உங்களுக்கு விரோதமான அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி இல்லையா, சிங்கம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் உங்களை காத்து. நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அவன் நல்லா சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. அவன் கேட்கிறான், நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜாவே. வாசிமா. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த மாதம் தெய்வம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சிங்கத்தின் வாய்களை கட்டி
உங்கள் தலைகளை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஹானர் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த உண்மை ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதி ஜனத்தை உயர்த்தும். எது உங்களை உயர்த்தும்? நீதினா என்ன? நேர்மை. நீதினா என்ன? ரைச்சஸ், நேர்மை, உண்மை. இதெல்லாம் ஒண்ணா, அதெல்லாம் ஒரே அக்கா தங்கச்சி மாதிரி. நீதி, நேர்மை. கவனிங்க, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி ஜனங்களை உயர்த்தும், நீதி ஜனங்களை உயர்த்தும். அதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா, நீதியா இருங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மலை பிரசங்கம் சொன்னார்கள் ஆண்டவர், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நேர்மையா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தாகமா இருக்கணும். கர்த்தர் முன்பாக உண்மையாய் வாழ, நேர்மையாய் வாழ, சாட்சியாய் வாழ, இல்லையா? ஒருவரும் உங்களை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தி விடாதபடிக்கு நீங்கள் வாழ நீங்கள் பசித்தாகமா இருந்தீங்கன்னா, பைபிள் சொல்றது வாசிங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். புரியுதா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை திருப்தியே இல்லை, எதுலையுமே நம்ம வாழ்க்கை திருப்தி இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீங்கள் நீதியின் மேல பசித்தாகமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க திருப்தி அடைவீர்கள். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 33:15-16. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கணும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க. கண்மாலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாரு? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம். இடுக்கண் செய்வதால் வரும் ஒரு ஆதாயம், அதெல்லாம் வெறுத்துடணும் இல்லையா? ஆமா, தவறு செய்யும் போது ஒரு ஆதாயம் உனக்கு கிடைக்குதா, அது நீ போய் தலையிட்டுக் கொள்ளக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீண்டு போக முடியாய் அற்புதம் செய்த ஒரு ஆண்டவர். அப்ப இடுக்கண் செஞ்சு அதுல வர ஒரு ஆதாயத்துல நீ விரும்பினா நீ உனக்கு மேன்மையே வராது. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சபையில் சில பேர் இந்த லேண்ட் புரோக்கர், இந்த வாங்கி விற்கிற காரியம் செய்வாங்க. சீக்கிரமாக அந்த வேலையை விட்டுடுங்க, கட்டாயம் பொய் சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையா? கவனிங்க, ஒருத்தன் சொன்னான், சார் ஏர்போர்ட் பக்கத்திலே உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு சொன்னால் சண்டே நீங்கள் வந்துருன்னு சொல்லிட்டு அவரை வண்டியை ஏற்றிட்டு விழுப்புரம் தாண்டிக்கிட்டு போகிறானா. இது வாங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற இடம். அவன் என்ன சொன்னான், சார் ஏர்போர்ட் அவன் பார்த்தா விழுப்புரம் அங்கே பார்த்தா திருச்சி ஏர்போர்ட் தான் வருது. இதுதான் இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம். அண்ட புழுகு ஆதாய புழுகெல்லாம் புழுகி இல்லையா, அதில் வர ஒரு ஆதாயத்தை நீ சாப்பிட்டா உனக்கு எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? உண்மையை பேசுங்க, நேர்மையை பேசுங்க, நீதியை பேசுங்க. ஹல்லேலூயா, நல்லது. ரொம்ப அழகா சொல்றாரு, வரும் ஆதாயத்தை நீ வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு. பரிதானம் வாங்காதே. இந்த நாட்களை பரிதானம் வாங்காம எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? கவனிங்க, பரிதானம் வாங்குறது வேற, அவங்க உனக்கு இஷ்டப்பட்டு கொடுக்குறது வேற. இப்போ நீ இதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணுன்றது பரிதானம். சார் எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சீங்க, நாங்கள் சார் டீ குடிச்சிட்டு போங்க சார்.
நான் நினைக்கிறேன் அது தப்பு இல்லை நினைக்கிறேன். ஏன்னா அவன் மனசார கொடுக்கான். பரிதானன்றது வயிறெஞ்சு கொடுப்பான். பரிதானன்றது 10 ரூபா வேலைக்கு 10,000 ரூபா வாங்குறானப்பா, அது வயிறு எரியுது. நான் நினைக்கிறேன் உங்களை அவங்க மனதார, சார் இவ்வளோ காரியம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஒரு 10 ரூபா டீ சாப்பிட்டு போங்க சார், பிள்ளைங்களுக்கு ஒரு பழம் வாங்கிப்போம், அவன் மனதார கொடுத்தானா அது ஒரு நன்கொடை. புரியுதா? லஞ்சம் வேற, நன்கொடை வேற. என்ன பாஸ், நான் கொஞ்சம் நேர்மைக்கு பார்த்தா நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறேன், சில பேர் அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளுக்கு தக்க, பாஸ்டர் போன வாரம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது, ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திர காணிக்கை பாஸ்டர். அது என்னது? அது ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கணும். என்ன அர்த்தம்? அது அவங்க தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக ஒரு ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், இதுதான் ஒரு என்னது, கிஃப்ட். லஞ்சம் வேற, நன்கொடை என்றது வேற. லஞ்சன்றது அவன் வயிறு எறிவான், அந்த வயிற்றெரிச்சிலே அவன் என்ன பண்ணிடும், சாபத்துக்குள்ளாய் கொண்டு போயிடும். ஆனால் சார் எனக்கு இவ்வளோ காரியம் செஞ்சிட்டீங்க, நான் உங்களை எப்படி திருப்திப்படுத்தல, தாங்க சார் பிள்ளைகளுக்கு 1 கிலோ ஆப்பிள் வாங்கி போங்க சார் கொடுக்குறேன்னா அது அவன் மனசார கொடுக்குறான், வாங்கிக்க தப்பில்லை. அதான் சொல்றாரு, பரிதானத்தை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறிடு ரத்தம் சிந்துவதற்கு யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்துக்கொள். ஆமா, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறான். இதெல்லாம் நீதியான காரியங்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் உயர்ந்த இடத்தை ஏறி. புரியுதா? சின்ன சின்ன காரியம் தாங்க நம்ம வாழ்க்கையில நம்முடைய ப்ரமோஷனை தடுக்கிறது, நம்முடைய உயர்வை தடுக்கிறது, இல்லையா? தேவன் நம்மளை சொல்லுது, நீ என் மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை விடிப்பேன், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். அப்ப நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, இது கவனிங்க, கண்டிஷன் இல்லாத ஒரு பிளஸ்ஸிங். அது பைபிள் எல்லா பிளஸ்ஸிங்க்கும் எல்லா வாக்கு தத்தத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு வாக்கு தத்தம் உண்டானா அது இந்த வாக்கு தத்தம் தான். இது கண்டிஷன் இல்லை. ஏன்னா நீ நாமத்தை அறிந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான். புரியுதா? அப்போ இந்த 7வது மாசம் ஆண்டவர் சொல்றாரு, நீதியாய் வாழு, உண்மையாய் வாழு, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாயிரு, சபையில் உண்மையாயிரு, உனக்கு கொடுத்த தாளந்தில் உண்மையாயிரு, பேச்சில் உண்மையாயிரு, ஆவியில் உண்மையாயிரு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாயிரு, உன்னுடைய கற்புல கூட நீ உண்மையாயிரு. கற்பிலும் மாதிரியா இருந்த பைபிள் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா கவனிங்க, 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி பிளஸ் பண்ண. 2வது நம்ம வாசிக்கலாம், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அது 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். கவனிங்க, இது என்னன்னா, இது ஒரு ஆசீர்வாதம். பிழையாம் சொல்றாரு என்னன்னா, அவர் அந்த ஒன்றிலிருந்து பண்ணி வாசித்தா புரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் கவனிங்க, நான் சொல்ல ஒரு காரியம், நிமித்தம் பார்க்க போகாமல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உயர்வுக்கு ஒரு தடை என்னன்னா, நாம் இன்னும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி, அந்த வசந்த வாசிங்க, யோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் தேவன் உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவார். அப்ப நம்மளாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். புரியுதா? ரட்சிப்பார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நிமித்தம் பார்க்க போகக்கூடாது. ஆமா,
இன்னைக்கு கிறிஸ்தவம் கூட நிமித்தனா சகுனம். கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்திலோட கூட இந்த சகுனம் பார்க்கறது, கவனிங்க, இந்த ஜாதகம் பார்க்கறது, அப்புறம் நாள் பார்க்கறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ கிறிஸ்தவன் தானே, ரட்சிக்கப்பட்டவன் தானே, ஏன் ஆடி மாதம் கல்யாணம் வைக்க மாட்டேன்? இந்த மாதம் ஆடி மாதம் வருதுல, கல்யாணம் வைக்கிற ஆளாக இருந்தால் ஆடி மாதம் கல்யாணம் வை. ஐயோ ஆடியா, அது ஆடினே போயிடுவேன். யார் சொன்னா? ஆடி மாதம் கல்யாணம் வையா. பாருங்க, ஆடி மாதம் தேவனை அறியாத மக்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை, ஆடி மாதம் செய். ஏன் நிமித்தம் பார்க்கிற? ஏன் சகுனம் பார்க்கிற? ஏன் நாள் பார்க்கிற? ஏன் மாதம் பார்க்கிற? இன்னைக்கும் கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, முகூர்த்தம் பார்ப்பாங்க. கவனிங்க, இதெல்லாம் தப்பு. 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே கானா ஊருக்கு போனார் போட்டிருக்கு இல்லையா? ஓய்வு நாள் என்பது அவங்களுக்கு சனிக்கிழமை. சனி 1, ஞாயிறு 2, திங்கள் 3 இல்லையா? ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு நம்ம என்ன யோசிக்கிறோம்? சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ செவ்வாய்க்கிழமை இயேசு கானா ஊருக்கு போனார். எத்தனை செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பீங்க? சனிக்கிழமை. நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அதெல்லாம் வந்துடும். பாருங்க, டேட்டை பார்த்துனே ஒரு 3 டேட்டு. பாஸ்டர், இந்த 3 டேட்டில் குத்துருங்க பாஸ்டர். ஏன்? அந்த 3 டேட்டும் முகத்து நாளாக இருக்கும். நீ யமகண்டத்தை கல்யாணம் பண்ணால் கூட நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ யமகண்டத்தை கல்யாணம் பண்ணால் கூட நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ ராவ் காலத்தை கல்யாணம் பண்ணால் கூட நீ நல்லா இருப்ப. ஏன்? ஏசப்பா அவன் கூட இருக்கும்போது அவர் இருளை வெளிச்சமாக்குவார் இல்லையா? அந்தகாரத்தை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். இன்னைக்கும் பாருங்க, கிறிஸ்துவத்தில் இந்த சகுனம் பார்ப்பது, இந்த நிமித்தம் பார்ப்பது, அது இருக்கும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வும் வராது. இங்க பிள்ளையம் சொல்றான், நான் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ இனிமை. கவனிங்க, அவன் நிமித்தம் பார்க்க போகாம வனாந்திரத்துக்கு நேராக தன் கண்கள் என்ன பண்றான்? திருப்புறான். அப்படின்னா என்ன? வனாந்திரத்தை யார் இருப்பா? அங்க தெய்வம் தான் இருக்க முடியும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, புரியுதா? இப்போ எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி என்ன பண்றாரு? சுவத்துல நாங்க இருக்கோம், பெயிண்ட் தான் இருக்கும், புரியுதா? ஆனா அவன் பாருங்க, நிமித்தம் பார்க்க யோசிக்காம சுவர்புறமாய் திரும்பி ஆண்டு நோக்கி கதறி அழுகிறான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? பைபிள் சொல்லுது, நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டிய காலங்கள் வரும். அது இப்போது வந்திருக்கிறது. அதனால தான் நம்ம சபையில் பாருங்க, எதுவுமே வைக்கிறது கிடையாது. எந்த சுரூபமோ இயேசுநாதர் போட்டாவோ இல்லையா இது வர புறஜாதி மக்களுக்கு இயேசு சிலுவை தொங்கினான் என்ற காட்டுறது தான் இந்த சிலுவை வச்சிருக்குமே தவிர, இந்த சிலுவையினாலே நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நிமித்தம் பார்க்க போகக்கூடாது இல்லையா? உங்க வாழ்க்கையில இயேசுதான். பைபிள் தெளிவா சொல்றாரு, சங்கீதம் 16 கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு அசைவு வராது. ஏன்னா கவனிங்க, அவர்தான் அஸ்திபாரம். அவர்தான் அஸ்திபாரம், புரியுதா? அவரை நீங்கள் முன்பாக வைக்கும் போது கவனிங்க, அவரை முன்பாக வைத்து போகும்போது எல்லா கோணல்களையும் செவ்வையாக்கி விடுவார். நான் உனக்கு முன்னே போய் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமா சொல்லுங்க. ஆனால் தயவு செய்து, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நல்ல ஒரு ஆவிக்குரியவங்க தான். அந்த சிஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, அவர் வீட்டுக்காரர் ஆர்சி சர்ச்சு போவார், பிள்ளைங்க இன்னும் சர்ச்சு போவாங்க. 3 இடத்துல போகுது. கவனிங்க, நான் போய் பார்த்து ஜோமெண்ட் வர பார்த்தா அந்த மூலையில் சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று இருந்தது.
சிஸ்டர் இது என்ன எலுமிச்சை பழம் வச்சுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், யாரை வச்சுருக்காங்க பாஸ்டர். அவங்க பாஸ்டர் போயிருக்கிறாரு, மற்ற பாஸ்டர் போயிருக்கிறாங்க. நான் 9-10 மணி தான் போனேன். போய் முதல்ல பார்த்தா அந்த எலுமிச்சை பழம் ஒரு மூலையில் வச்சிருக்கிறாங்க. நான் சிஸ்டர் கேட்டேன்னா, சிஸ்டர் எலுமிச்சை பழம் வச்சிருக்கிறாங்களே. அதில் இல்லை பாஸ்டர் யாரோ வச்சிருக்காங்க. அந்த அம்மா கால் தள்ளி விட்டுருச்சு. ஸோ கவனிங்க, இன்னைக்கு கூட பாருங்க, நம்முடைய சபையில் இல்லையா, புது வண்டி வாங்கினா மாலை போட்டு வருவோம் பாருங்க. என்ன அது அர்த்தம்? அதை விக்கிரகமாக்கல. நீ மாலை போட்டவ யாரு? அவர் விக்கிரகம் இல்லையா? செய்யாதீங்க, தப்பு. கடவுளை மாத்திரம் முன்னாடி வச்ச போதும். ஏசப்பா மாத்து இல்லையா, ஏசப்பா நீ கொடுத்த வண்டிக்காய் ஸ்தோத்திரம், சமூகம் முன்னாடி போகட்டும், அவ்வளோதான் ஃபினிஷ்ட். அதை விட்டுட்டு இல்லையா, நீங்கள் இந்த உலகம், என்ன பைபிள் தெளிவாக சொல்லுது, உலகத்தின் மார்க்கத்தில் நீ கற்றுக்கொள்ள கூடாது. ஏன் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு உயர்வை கொடுக்கல? ஏன் நீங்கள் ஜான் ஏறினா மூலம் சறுக்கி விடுகிறது? ஏன் உங்களால் முன்னேற முடியல? இல்லையா ஸ்தோத்திரம், வேலையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஏன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தவறு பண்ணுறீங்க இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட சகுனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர் புறக்கணிக்கிறார். கவனிங்க, புரியுதா புரியுதா புரியுதா? உயர்வு வர வேண்டுமானால், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால், ஆண்டவர் உங்களை தேசத்தில் உயர்த்த வேண்டுமானால் இல்லையா, நீங்கள் தேவன் விரும்பாத இந்த புறஜாதி மார்க்கத்தில் என்ன பண்ணீங்க, விட்டுவிட வேண்டும். ரோமர் 10 எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கங்கள் கற்றுக்கொள்ளாதிருக்காதே. எந்த சூழ்நிலையிலும் புறஜாதிகள் மார்க்கம். கவனிங்க, சின்ன பிள்ளைக்கு காலில் ஒரு கயிறு கட்டி வைப்பாங்க. குழந்தைக்கு இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு. இன்னமான்னு கேட்டேன். நான் வைக்கல பாஸ்டர், எங்க மாமியார் வச்சுது. மாமியார் வைக்குதோ மரும வைக்குதோ இல்லையா, குழந்தைக்கு சாபம். புரியுதா? தகுடு கட்டுறது, இந்த கயிறு கட்டுறது, பொட்டு வைக்கிறது இல்லையா. கவனிங்க, நீ யோசிச்சாவே முடிஞ்சது கதை. புரியுதா? உன் பிள்ளை தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுத்தது. அந்த பிள்ளையை ஒரு நாளும் புறஜாதி மார்க்கத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கவே கூடாது. புரியுதா? அதனால தான் நம்ம பிள்ளைகள் பாருங்க, அடிக்கடி சிக்காகும், அடிக்கடி கஷ்டப்படும், அடிக்கடி வேதனைப்படும், வியாதிக்குள்ள மாறும். காரணம் என்ன? புறஜாதிகள் மார்க்கம் இல்லையா. கர்த்தர் கொடுத்தாரா, அதை கர்த்தருக்காகவே வளர்த்து உருவாக்குங்க. ஒரு நாளும் புறஜாதி மார்க்கத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள நீங்க புகுத்திடாதீங்க. மாமியார் சொல்றான், மருமன் சொல்றான், மாமனார் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான். அவெல்லாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நானும் வர ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு தான் இறங்கணும் நம்ம பிள்ளைக்கு. புரியுதா? ஆமா. அதனால தயவு செய்து இந்த சகுனம் பார்க்கறது, இந்த நிமித்தம் பார்க்கறது போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் போயிடும். புரியுதா புரியுதா? ஏன் இன்னைக்கு உயர்வு இல்லைன்னா, எங்கேயோ நம்ம புறஜாதி மார்க்கத்துக்குள்ளே அகப்பட்டுட்டோம். எலியா சொன்னா, கர்த்தர் தெய்வமா கர்த்தரை செய், பாகால் தெய்வமா பாங்க. ஏன் ரெண்டு மனசு? ரெண்டு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ரெண்டு மனசு. அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு. நோ சொல்ற, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை செய், பாகால் தெய்வமானா பாகாலை செய். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருப்பான். ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல, உயர்வு வரல, ஒரு ப்ரொமோஷன் வரல? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பாஸ்டர் 10 வருஷமா ப்ரொமோஷன் வராது. எப்படி வரும் உனக்கு? உனக்கும் ஆண்டவங்க என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? கோயிலுக்கு வரமே தவிர இல்லையா, நம்ம முழுக்க முழுக்க எங்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தயவு செய்து அது எட்ட போட்டுருங்க. இந்த போன வாரம்
யாகம்மா அவங்களுடைய சாட்சி கேட்டுக்கொண்டது. யாகம்மா கேள்விப்பட்ட திருவேற்காட்டில் ஒரு காலத்தில் பெரிய அவங்க ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணு சாட்சி சொல்லுது. கவனிக்கணும், அவங்க பயங்கரமான பில்லி சூனிய கட்டில் அகப்பட்டு எப்படியோ தேவ கிருபையினாலே ஒரு ஊழியக்கார மூலமாக அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆர்சி சபை போகும்போது கவனிங்க, அந்த ஆர்சி கோயிலில் நிறைய சொருபம் இருக்கு இல்லையா, எல்லா சொருபத்தையும் கும்பிடுவாங்களா, இயேசுநாத சொருபம் மட்டும் கும்பிட மாட்டாங்க அவங்க. அந்த இந்த பாப்பா நிறைய முறை பார்த்துருக்கா. ஏன் அம்மா என்ன மேரிமா, அக்ஷய மேரி, அசிஷ மேரி, அந்த மேரி, பரமத்து மேரி, எல்லா மேரியும் கும்பிடுவாங்களாம். ஆனால் இயேசுநாதர் சிலையை மட்டும் கும்பிட மாட்டாங்களாம். ஏன்னா அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு அவர் மட்டும் கும்பிடாது, அவரால் காப்பாற்ற. பிறகு அவங்க வாழ்க்கை மாறினது. அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, பெரிய தீர்க்கதரிசியாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. நானும் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. யாகமான்னு சொல்லி திருவேற்காட்டில் பெரிய சர்ச், ஒரு 3000-4000 பேர் அவங்க சர்ச்சில் இருப்பாங்க. அந்த அம்மா தான் பாஸ்ட். என்ன நிமித்தம் பார்ப்பது. எத்தனை பேர் வீட்டில் போட்டா, ஏசாப்பா போட்டாக்குது, செத்து போன அப்பா போட்டா இருக்குது, பெற்ற தாய் தந்தையே துணை, இயேசுதான் துணை இருக்கணும் அவனுக்கு. ஆமா, நிமித்தம் பார்க்கவே கூடாது. கவனிங்க, விக்கிரக சம்பந்தமான எந்த பொருளும் வீட்டில் இருக்கவே கூடாது. உடனே அதை போய் டிஸ்போஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துக்கினே இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நம்ம இதை கும்பிடல, ஆனால் கட்டி பரணமலை போட்டு வச்சிருக்கிறோம். அந்த ஆவி அங்கேயும் செயல்படும். கவனிங்க, ஒரு முறை பாஸ்டர் ஒருத்தர் ஒரு 10 விசுவாசிக்காக அவர் அபிஷேகம் பெறுவதற்காக ஜோம் பண்ணாராம். கவனிங்க, எத்தனை விசுவாசி? 10 விசுவாசி. அவரும் தன்னால் ஏண்ட மட்டும் உபவாசம் போட்டு மோளத்தை வச்சு அடி 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 அடின்னு அடிக்கிறாரு. வளம் உண்டு, வளம் உண்டு, வளம் உண்டு, வளம் உண்டு, வளம் உண்டுன்னு பாடுறாரு. இவரே டயர்டாகி இவரே மயக்க வந்துட்டாரு. ஆனால் ஒத்தாலும் என்ன பண்ணல, அபிஷேகம் பண்ணல. ரொம்ப டென்ஷனாக, என்ன ஆண்டவரே, மாமிசமான யார் மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன்பா என் உயிரை எடுக்கிறீங்க எஸ்அப்பான்னு சொல்லிட்டு தனியாக ஜோம் பண்ணும்போது சொன்னாராம், இந்த 10 கொண்டையிலையும் சாத்தம் குடிசாத்தம் உட்காந்து சொன்னார், ஏசப்பா நீ ஓனா பாருன்னு அவரோட கண்ணை ஆண்டு திறந்தா 10 தலைமையிலையும் குடிசாத்தம் உட்காந்துதான். என்னன்னா எல்லாம் போய் முடி, என்ன முடி, அந்த என்ன சௌரி முடி. கவனிங்க, அந்த சௌரி முடி இருக்கிற வரைக்கும் அபிஷேகம் வரலை சொன்னாராம். அந்த சௌரி முடியை எடுத்து போட சொல்லுன்னு சொன்னாராம் ஆண்டவர். அந்த 10 பேரும் சௌரி முடி. வயசாயிடுச்சு இல்லை, எப்படின்னு எதுக்கு சௌரி முடி? பேய் கொண்டு தலைமையில் வச்சுக்காத இல்லையா, முடிச்சிருந்தா இருக்கா கிராப்பை வெட்டிக்கும். இல்லை பாஸ்டர், எல்லாம் கொட்டி போச்சு பாஸ்டர், அதுக்காக பேய் முடி கொண்டு வெளில வச்சுப்பியா? விட்டுடு. ஆமா, சின்ன சின்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில் பாருங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். பாவம் வீட்டு வாசப்படில் படுத்து இருக்குமா, பாவம் உனக்கு வர வேண்டிய நன்மையை வரவிட்டாமல் தடுக்கும். புரியுதா இல்லையா? அப்போ கவனிங்க, இந்த மாதம் விக்கிரக சம்பந்தமான அல்லது நிமித்தம் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு காரியம் இல்லாமல் இல்லையா, இயேசுவே நோக்கி அவன் பாருங்க, நிமித்தம் பார்க்க போகாம வனாந்தரத்த முகமாக தன் முகத்தை திருப்பிட்டான். புரியுதா? வாலிப பிள்ளைகள் சொல்றேன் இல்லையா, சாட்சியா வாழுங்க, உண்மையா வாழுங்க இல்லையா. இதெல்லாம் சின்ன சின்ன நீ தப்புன்ற, அதுதான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய தவறா வந்து முடிஞ்சிடும். சொல்லு, நான் கிறிஸ்தவள், நான் சர்ச்சை போற ஆளு, அபிஷேகம் பெற்ற பிள்ளை. ஆமா, தைரியமா சொல்லு. நீ யாரை ஏமாத்துறப்பா? யாரை ஏமாத்துற? ஆண்டவர் பார்க்கிறார். கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீ கிறிஸ்தவன் ஆயிட்டியா, முதல்ல உன் பேரை போய் கெசட்ல மாத்து. இல்லை பாஸ்டர், வேலை போயும்போது யாரை ஏமாத்தின்னு உட்காந்துக்கிற? நீ தெய்வத்தை ஏமாத்துறல? உன் மனசாட்சி உனக்கு குத்துதா இல்லையா?
மனசாட்சி குத்துதா? குத்துதா? குத்தவே இல்லை பாஸ்டர். தோத்துறா. அப்போ மனசாட்சி செத்து போச்சுன்னு அர்த்தம். மனசாட்சி செத்து போயிட்டு. கவனிங்க, நமக்கு நல்ல ஒரு மனசாட்சி இருக்கு. இதுதான் பைபிள் சொல்லுது, உன் இருதயமே உன்னை குற்றவாளியா தீர்க்காதிருந்தால் அதுக்கு மேலே தேவன் குற்றவாளி தீர்க்க மாட்டார். மனசாட்சி படப்படப்பட அடிச்சு தப்பு பண்ணிட்டா மனசாட்சி அடிச்சுக்கும் பாருங்க, டப்படப்படப்பண்ணு அடிக்குதா? இப்போ அடிக்க மாட்டுது பாஸ்டர், முதல்ல அடிச்சுக்கும் பாஸ்டர். தப்பு பண்ணா, ஒரு பொய் சொல்லிட்டா, திருடிட்டான், என் உள்ளம் படம், இப்போ அது அடிக்க மாட்டேன், அப்படியே செத்து போச்சுன்னு அர்த்தம். பார்த்துச்சு, நீ கேட்கல, அது போயிடுச்சு, அவ்வளோ தோத்துடும். அதுதான் போய் சொல்லுது, மனசாட்சியிலே சூடு உண்ட பொய்யன்னு போட்டிருக்கு பைபிள். மனசாட்சியிலே சூடு உண்ட பொய்யர். அப்படி இருக்கவே கூடாது. ஆமா சொல்லு, ஆமா சொல்லு. பொய் சொல்லும்போது மனசாட்சி அடிச்சுக்குதா? அடிக்கவே மாட்டுது பாஸ்டர். அப்போ செத்து போச்சுன்னு அர்த்தம். உன் மனசாட்சி இல்லை, நீ துணிகரமான பாவியாய் மாறிவிட்டாய். நீ தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிற. ஒரு நாள் ஆண்டவர் அதை நியாயத்தில் கொண்டு வந்துடுவார். ஆமென். மூன்றாவது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். 1-2 வசனம். ஏசாயா ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஓகே, இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தரிசனம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் கண்ட தரிசனம். கவனிங்க, தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். உனக்கு தரிசனமே இல்லைன்னா உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வும் வராது. ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் என்னன்னா, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். இந்த தரிசனம் உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த தரிசனத்தோடு நீ இணைந்து கொண்டா தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா சொல்லுங்க. இப்போ நம்ம சபைக்கு தரிசனம் 2030 25,000 பேர் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் இந்த தரிசனத்தில் இணைஞ்சிருக்கீங்க? பொய் சொல்லாமல் கைவர்த்துங்க. நான் இந்த தரிசனத்தில் இணைந்திருக்கிறேன். இந்த தரிசனத்துக்காக நான் செபிக்கிறேன். இந்த தரிசனத்துக்காக நான் உழைக்கிறேன். இந்த தரிசனத்துக்காக நான் கொடுக்கிறேன். இந்த தரிசனத்துக்காக நான் வேலை செய்கிறேன். இந்த தரிசனத்துக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாதம் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த தரிசனத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன், என் குடும்பத்தை நான் இணைத்துக் கொள்கிறேன், இல்லையா என்னுடைய வாழ்க்கையை நான் இணைத்துக் கொள்கிறேன், என் தரிசனத்தை நான் இணைத்துக் கொள்கிறேன், என்னுடைய வேலையை நான் இணைத்துக் கொள்கிறேன். ஏன்னா தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போயிடுவான். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க ஏன் செகண்ட் அசம்பிளிக்கு போறீங்கன்னு யாரா கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த சபையிலே ஒரு தரிசனம் இருக்கிறது. 2030 25,000 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தரிசனம் அந்த சபையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக தான் நான் அந்த சபைக்கு போகிறேன். எதுக்கு போகிற சபைக்கு? அங்கே பாட்டு நல்லா இருக்கும், அங்கே மியூசிக் நல்லா இருக்கும், பாஸ்டர் சிச்சிக்க பேசுவார், இல்லையா தோத்திரம், இதுக்கெல்லாம் இல்லை. அங்கே ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆமென். கடைசி நாட்களிலே தேவனுடைய பர்வதம் உயர்ந்த மலை மேல் ஸ்தாபி எல்லா ஜாதியும் அதுக்குள்ள ஓடி வருவாங்க. அதுக்கு நான் இப்போ ஆயத்தமாக வேண்டும். நான் ஊழியம் செய்ய வேண்டும். நான் ஊழியக்காரனாய் மாற வேண்டும். நான் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். நான் ஒரு கேசல் லீடராக மாற வேண்டும். ஒரு ஆவிக்குரிய பெற்றாய் மாற வேண்டும். இந்த தரிசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லா ஜாதிகளும் அதுக்குள்ள ஓடி வருவாங்க. நேற்று என் ஒய்ஃபு ஈவினிங் சர்வீஸில் உட்காந்து வர மக்கள்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க.
கவனிங்க, இந்த ஈவினிங் சர்வீஸ் போது நிறைய புது ஆத்மா வருதாங்க. அவ சொந்த பார்த்து நானும் பண்ணி படிக்க இறங்கிட்டேன். பார்த்தா நிறைய புது ஆத்மா. அப்போது இந்த ஈவினிங் சர்வீஸ்லேயே இவ்வளோ புது ஆத்மா வராங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ பேர் புதுசாக வருவாங்க? இதை கவனிக்க யார் உண்டு? இவங்களை விசாரிக்க யார் உண்டு? இல்லையா? நம்ம வேலையை பார்த்துருக்கோம் இல்லையா? அவுத்து தான் கழுத விட்டு தான் ஓடன்னு சொல்லி சர்ச்சு முடிஞ்ச உடனே இல்லையா, அடுத்து நம்ம எங்கே போய் நிற்போம்னா ஜெயம் போய் நின்று கொண்டிருப்போம், இல்லை மீன்கள் நின்று கொண்டிருப்போம், இல்லை கறிக்கல் நின்று கொண்டிருப்போம். நோ, இப்படிப்பட்ட தரிசனம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த உயர்வும் வராது. ஹலோ பிரதர்ஸ், நீங்கள் தேவனுக்கு புரோச்சனமாய் மாற வேண்டும். புரியுதா? இந்த 7வது மாதம் தேவன் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். கவனிங்க, பாபிலோன் தேசத்து போன இந்த தானியேல் யார் தெரியுமா? ஒரு அன்னகர். ஒரு அன்னகர் தன் வாழ்க்கையை கருக்கிட்டான். ஏன்னா தேவ தரிசனம் நிறைவேற வேண்டும் இல்லையா? நான் என் வாழ்க்கையை நான் இழக்கலைன்னா என்னால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் தானியேலை அந்த புறத்தில் அவனை அதிகாரி ஆக்கினாங்களாம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, கவனிங்க. தரிசனம் புரியுதா? ஆமாம், உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தரிசனம் இருக்கணும், சபையை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும் இல்லையா? ஆமாம், உங்களுடைய வேலை குறித்த தரிசனம் இருக்கணும், பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். சோறு போடுறது, துணி வாங்கி கொடுக்கறதுலாம் தரிசனம் கிடையாது. எதுக்குப்பா பிள்ளையை படிக்க வைக்கிற? என் பிள்ளை படித்து தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தேவனுக்கு புரோஜனமாக இருக்கணும் இல்லையா? தேவ தரிசனத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் இல்லையா? ஊழியக்காரனாக மாறணும், ஒரு மிஷினரியாக மாறணும். இப்படிப்பட்ட தரிசனத்தோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அப்படி உருவாக்குனீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். புரியுதுங்களா? புரியுதா? அந்த தரிசனத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. ஏன்னா கடைசி நாட்டில் வந்துட்டு நம்ம இல்லையா, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இல்லையா? ஒரு எருப்புதலை உண்டாக்க போகிறார். பின்மாறி காலத்து மழை பெய்ய போகிறது. அதுக்காகவே ஆண்டு பாருங்க, சூழ்நிலையெல்லாம் மாத்தினே வரார் பாருங்க, ராஜ்யத்தை மாத்திரார் பாருங்க இல்லையா? ஆமா, எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, ஸ்தோத்திரம், நமக்கு பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும், அப்படி ஆயிடு இப்படி ஆயிடுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளால் என்று மட்டும் ஜெபித்தோம், காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தர்கள் ஜெபங்களினால் நம் தேசமும் இயேசுவை அறிந்திடுமே, நான் இங்கு ஜெபிப்பதினால். அப்ப இன்னைக்கு காரியம் எப்படி இருக்கு? இன்னைக்கு காரியம் எப்படி இருக்கு? அதான் நம்ம என்ன பண்ண, என்னைக்குமே ரொம்பவும் ஆடிடக்கூடாது. சமயம் ஆட விட்டுருவாராம். என்னால் அப்போ ஆட முடியாதுன்னு சொல்லும்போது அவர் ஆட ஆரம்பிச்சிருவாராம். புரியுதா? என்னைக்குமே ஒரே சீராக இருங்க, தரிசனத்தோடு இணைஞ்சிருங்க இல்லையா? தரிசனத்தோடு இணைந்திருங்க, தரிசனத்துக்காக செயல்படுங்க. உனக்கு தரிசனம் இல்லைன்னா அடுத்த சபைக்கு ஓட ஒன்று யோசிப்பேன். இங்கே போர் அடிக்குது பாஸ்டர். நான் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், பிரதர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் கடையில் பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாஸ்டர். சரி, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். நான் இங்கே ஒரு சபை, அடுத்த வாரம் அந்த சர்ச்சுக்கு, 3ஆம் வாரம் அந்த சர்ச்சுக்கு, 4ஆம் வாரம் அந்த சர்ச்சுக்கு, 5ஆம் வாரம் அன்னைக்கு உங்கள் சர்ச்சுக்கு வந்த கூட வருவேன். ஏன்? தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாததுனால அவருக்கு எந்த சர்ச்சுக்கு போகிறது என்ன இல்லையா? தோத்திரம். உனக்கு தரிசனம் இருக்கனால இல்லையா, ஒரே சர்ச்சுக்கு வந்து தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உன்னை ஒப்பு கொடுத்து அதுக்காக உன்னை அர்ப்பணித்து நீ செயல்படும் போது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீ அவருடைய தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீ செயல்படும் போது பரலோகம் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு உன் தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். நம்மளா ஏந்து நிற்கலாம். ஏந்து நின்று சொல்லும்போது தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். சரி, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார்.
ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கையில் அடங்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு தெரியும் உன்னை எப்போ உயர்த்தணும், எப்போ உன்னை கனப்படுத்தணும். சமயம் நம்ம அங்கலாய்ப்போம். இயேசுவே என்னை பின்னாடி வந்தவளா நீ முன்னாடி போயிட்டானப்பா, என்னை பின்னாடி வந்தவளா முன்னாடி போயிட்டானப்பா, நான் மட்டும் இன்னும் அங்கே இருக்கிறேன்னு யோசிக்கலாம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் நீ அவருடைய பலத்த கையில் அடங்கிரு. எப்படி தெரியுமா? சகுனம் பார்க்காம, இல்லை வேற எதனா குறுக்கு வழியில் போயிட்டு நம்ம உயர்ந்தலாமான்னு யோசித்தா இல்லை. தேவன் உயர்த்தினார்னா நீ அங்கே இருப்ப. மனுஷன் உயர்த்தினானா டொக்குன்னு கீழே போட்டு போயின்னு இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க, உங்கள் படிப்பில் உண்மையாக இருங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையாக இருங்க, உங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவ பாருங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை அலங்கரிக்கிறதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவார். மூன்றாவது, தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பாட்டில் ஒரு தரிசனத்தை இணைந்து கொள்ளுங்கள். இல்லைனா வந்து எங்களை கேளுங்க, பாஸ்டர் நான் எந்த தரிசனத்தில் இருக்கணும் பாஸ்டர் கேளுங்க, நாங்கள் உங்களை ரெடி பண்ணுவோம். வாலிபராக இருந்தால் வாலிபருக்குள்ளே உருவாக்கிடுவோம், இல்லையா திருமணம் ஆளாக இருந்தால் அதற்குள்ளே உங்களை கொண்டு போவோம். ஆனால் தரிசனத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். தரிசனத்தோடு இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவரே ஒரு உயர்வை உண்டாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. கை உயர்த்துங்க. ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன். அவசரப்படாத, பொறுமையாயிரு. ஆமா, உனக்கு பின்னாடி வந்தவனா முன்னாடி போய் கொண்டிருக்கலாம், பயப்படாத. கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். ஆமா, நல்லவங்களா அல்லது கெட்டது பண்றான், தீமை செய்யறான், அவங்களாம் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், அவங்களாம் இன்னைக்கு ஓஹோன் இல்லை, அவங்களாம் புல்லுக்கு சமமா மாறிடுவாங்க. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க அவருடைய பலத்த கையில அடங்கிருங்க. கை உயர்த்திக்கிறது. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தை காண செய்த கிருபைக்காய் நன்றி. இந்த 7வது மாதத்திலும் நீர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய விலையேறப்பட்ட சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண கொடுத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துவீராக. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசை கொடுப்பீராக. வியாதி உள்ளவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்களுடைய சரீரத்து மேலே கடந்து போக முடியாது செபிக்கிறேன். பொல்லாத பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவர். குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், நோக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்ய வேண்டுமா நான் செம்மன்றப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பத்தையும் நீ கரம்பிடித்து நடத்துவீராக. ஆமாம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு ஒருத்தபடி. இந்த மாதம் எந்த பிள்ளைகளும் எந்த குடும்பமும் தாழ்ச்சி அடையாதபடிக்கு கர்த்தரே நல்ல மேய்ப்பராயிரும். ஆசீர்வதி. இப்போது புறப்பட்டு போகிறார்கள், கூட போக முடியாது செபிக்கிற ஐயா. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஆசீர்வதியும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்று நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.